இந்த உலகத்தோட பயங்கரமான இடங்கள்ல ஆப்பிரிக்காவோட கிராஸ்லேண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. அந்த இடத்தோட பயங்கரமான கிரீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாரும் ஈஸியா சிங்கம், சிறுத்தை, ஹைனா இதெல்லாம் விரல் விட்டு சொல்லிடுவோம். பட் இது எல்லாம் இல்லாம புற்கள மட்டும் சாப்பிடுற நம்ம எல்லாரும் சாதுன்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு உயிரினம் இந்த இடத்துல டேஞ்சரஸான மிருகமா கருதப்படுது. அந்த மிருகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, மீட் த ஜீப்ரா. இப்ப நீங்க இந்த ஃபுட்டேஜ பார்த்தது, ஒரு தடவ ரேர் இன்ஸ்டன்ஸ் கிடையாது. பலமுறை பல சிங்கங்கள், ஹைனா இந்த ஜீப்ரா கையால இறந்திருக்கு. அவ்ளோ கொடூரமான உயிரினம் தான் இந்த ஜீப்ரா. நம்புற மாரியே இல்லல்ல. ஆஃப்டர் ஆல் ஒரு ஜீப்ரா குதிரை மாரியே தான் இருக்கு. அது என்ன பண்ணிட முடியும்? அது எப்படி டேஞ்சரஸ் கிரீச்சர்ன்னு கேட்டீங்கன்னா, ஜீப்ரா பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படி பேச மாட்டீங்க. இன்ஃபாக்ட் லைஃப்ல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கிட்ட கூட போயிடாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமானது தான் ஜீப்ரா. ஏன் அப்படி திருப்பி திருப்பி சொல்றேன்னா, ஜீப்ராஸ் மத்த உயிரினங்கள எட்டி உதைக்கிற மாரி வீடியோஸ இன்டர்நெட்ல நெறைய வாட்டி பார்த்திருப்பீங்க. பார்க்க ரொம்ப ஃபன்னியா இருக்குன்னு கூட நீங்க நெனச்சிருக்கலாம். பட் உண்மையாவே அப்படி ஒரு உயிரினத்த ஜீப்ரா எட்டி உதைச்சதுன்னா, அந்த உயிரினம் சாகறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. நெறைய ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஜீப்ரா வந்து கிக் பண்ணும்போது, ஒரு ஹைனாவோட தல, ஸ்கல் உடையறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு ப்ராப்பர் கிக் சிங்கத்தோட ஜாவ உடைச்சிரும்ன்ற மாரி சொல்றாங்க. ஜீப்ராவுல கிக்கிங் பவர்னால பல சிங்கத்தோட தாடைகள் உடைஞ்சதெல்லாம் நோட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபெயில்ட் அட்டெம்ப்ட் தான். சிங்கத்தோட கால்குலேஷன் வந்து வேட்டையப்போ லைட்டா மிஸ் ஆயி, ஒரு ஜீப்ராவோட கிக்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கிக் வாங்கி ஜா லைன் உடைஞ்சு, அதுக்கு மேல வேட்டையாடி வாழவே முடியாம பல சிங்கங்கள் இறந்து போனதெல்லாம் ரியல் லைஃப்ல நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிக்க தான் ஜீப்ரா வச்சிருக்கு. ஸோ இந்த கிக்னாலேயே நெறைய சிங்கங்கள் கூட ஜீப்ரா கிட்ட வராது. ஸோ நம்ம கிட்ட கிட்ட போயிடாதீங்க. குதிரை கிட்டலாம் போற மாரி நெனச்சுக்கிட்டு. தீஸ் ஆர் சோ மச் டேஞ்சரஸ். பார்க்க இந்த ஜீப்ரா அப்படியே ஒரு குதிரை மாரி தானே இருக்கு. இது ஏன் இவ்ளோ மோசமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குதிரைக்கும் ஜீப்ராக்குமான வித்தியாசங்கள இப்ப நம்ம பார்க்கலாம். பார்க்க ஒரே மாரி இருக்க இந்த 2 உயிரினங்களையும் கம்பேர் பண்ணோம்னா, ஜீப்ராஸ் குதிரைகள விட சின்னதா இருக்கும். இதுங்க தரையில இருந்து அதுங்களோட ஷோல்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 அடி, 4 அடி அது மாரி ஆவரேஜ்ல இருக்கும். இதுங்க வெயிட் வந்து 400 கேஜிஸ் கிட்ட இருக்கும். பட் இதுங்களுடைய ரொம்ப ஷார்ட்டான காம்பேக்ட் பாடிஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல். அதுங்களும் இது கால்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாரி. இதுங்க பின்னங்கால்கள வச்சு கிக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3000 பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச் ஃபோர்ஸ் வெளிப்படுமா. ஒரு கம்பேரிசனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கம் உங்க கால அழுத்தி கடிச்சதுன்னா, 650 பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச் ஃபோர்ஸ் தான் வெளிப்படும். பட் இது எட்டி உதைக்கும்போது 3000 பவுண்ட்ஸ். அவ்ளோ பெரிய ஃபோர்ஸ வச்சு ஒரு உயிரினத்த எட்டி உதைச்சா, அது ஜோக்கா இருக்காது. எட்டி உதைக்கப்பட்ட அந்த உயிரினம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இன்ஜுரீஸ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. வெறும் எட்டி உதைக்கிறதுக்கு பயந்து மனுஷங்க அது கிட்டயே போகாம தான் இருக்கோமா? அதனால தான் குதிரைகள் மாரி நெறைய இடத்துல ஜீப்ராஸ பயன்படுத்த மாட்றோமான்னு யோசிச்சீங்கன்னா, அப்படி கிடையாது. டொமஸ்டிகேஷன்ன்ற ஒரு விஷயம் நம்ப மத்த உயிரினங்கள நம்ப தேவைக்காக பயன்படுத்திப்போம். ஸோ அப்படிதான் நம்ம குதிரைகள காலங்காலமா பயன்படுத்திட்டு வரோம். நம்ம ஜீப்ராவ ஏன் பயன்படுத்த மாட்டோம்ன்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இன்ஃபாக்ட் ஜீப்ராஸ் வந்து ரொம்பவே அக்ரசிவ், டெரிட்டோரியல். அதுங்களுடைய இடத்துக்குள்ள மத்த உயிரினங்கள் வரத அதுங்க ரொம்ப பிரிஃபர் பண்ணாது. ரொம்ப அக்ரசிவா மாறும். அது மட்டும் இல்லாமல் ஜெனரலா குதிரைகள் கிட்ட காணப்படுற ஒரு விஷயம் சோசியல் ஹைரார்கி. அதுங்களுக்குள்ள ஒரு லீடர் யார் சொல்றத யார் கேட்கணுன்ற மாரி ஒரு சிஸ்டம் இருக்கும். அதனால தான் மனுஷங்க சொல்றத அது கேட்கிற மாரி நம்ம அத ட்ரெயின் பண்ணியிருப்போம். பட் ஜீப்ராஸ் கிட்ட இந்த ஹைரார்கி அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. அதனால மனுஷங்க இத டேம் பண்ணி டொமஸ்டிகேட் பண்ண முயற்சி பண்ணும்போது அன்பிரெடிக்டபிளா கடிக்க, எட்டி உதைக்க, அக்ரசிவா பிஹேவ் பண்றதெல்லாம் பல வாட்டி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபாக்ட் நூத்துக்கணக்கான வருஷங்களாவே மனுஷங்க ஜீப்ராஸ டொமஸ்டிகேட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இப்ப மேபி மாடர்ன் டெக்னாலஜிலாம் வந்ததுக்கு பிறகு குதிரையே பெருசா தேவைப்படாதனால ஜீப்ராவ நம்ம விட்டு வச்சிருக்கலாம். பட் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ஏர்லி ஹியூமன்ஸ் ஜீப்ராஸ டொமஸ்டிகேட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இன்ஃபாக்ட் ஒரு நோட்டபிள் எக்ஸாம்பிள் விக்டோரியன் பீரியட்ல யூரோப்பியன்ஸ் ஆஃப்ரிக்காவ காலனைஸ் பண்ண முயற்சி பண்ணும்போது, அங்க இருந்த ஜீப்ராஸ் தான் டொமஸ்டிகேட் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஏன்னா, அப்ப குதிரைகள் இருந்தாலும் சிசி ஃப்ளைன்னு சொல்லப்படுற ஒரு பூச்சியால ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்ற ஒரு நோய் அப்ப அதிகமா பரவிட்டு இருந்தது குதிரைகளுக்கு. இந்த காரணத்தினால குதிரைகள் பல நோய்வாய்ப்பட்டதுனால யூரோப்பியன்ஸால இந்த குதிரைகள யூஸ் பண்ண முடியல அவங்க தேவைக்காக. பட் இந்த ஜீப்ராஸ் இந்த நோய்க்கு இம்யூனா இருந்துச்சு. அதுங்களோட ஸ்கின்னே நேச்சுரல் ஃப்ளை ரிப்பலன்ட்டா இருந்ததுனால, இந்த நோய் இந்த ஜீப்ராஸ்க்கு அதிகமா வரதில்லையாம். ஸோ, இதனால ஜீப்ராஸ ஆல்டர்னேட்டிவா குதிரைக்கு யூஸ் பண்ணலான்னு யூரோப்பியன்ஸ் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அது எல்லாமே மோஸ்ட்லி அன்சக்சஸ்ஃபுல்லா தான் போயிருக்கு. ஸோ, பட் அப்பயுமே சக்சஸ்ஃபுல் அட்டெம்ப்ட்ஸ் இருந்திருக்கு. பல பேர் ஜீப்ராவ டேம் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப ரொம்ப கம்மியான இண்டிவிஜுவல்ஸால தான் இத வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. ஜெனரலி ஜீப்ராஸ லார்ஜ் அளவுல டொமஸ்டிகேட் பண்ணவே முடியல. இதுக்கு காரணம் ஜீப்ராஸ் ரொம்ப சின்னது. அதனுடைய முதுகு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது குதிரை அளவுக்கு. ஸோ, அதனால மனுஷங்கள அவ்வளோ ஈஸியா கேரி பண்ண முடியல. அதுங்க கழுத்து ரொம்ப திக்கா இருக்கிறதுனால, குதிரை அளவுக்கு அத ஈஸியா நம்மளால கைட் பண்ணி கொண்டு போக முடியல. அப்புறம் அதோட அக்ரஷன், அதோடைய பற்கள வச்சு அத கடிக்க முயற்சி பண்றது, டெரிட்டோரியல் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால, ஹியூமன்ஸ் அத அப்படியே விட்டுட்டோம்.
அதனால தான் இப்ப வரைக்குமே ஜீப்ராஸ் கிட்ட மனுஷங்க போறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். இன்ஃபாக்ட் அமெரிக்காவுடைய ஜூல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகமா அனிமல் அட்டாக்னால மனுஷங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டது. ஜூ கீப்பர்ஸ்க்கு சொல்றேன். ஜீப்ராஸால தானா. ஜூல எத்தன வைல்ட் அனிமல் இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா. பட் அது எல்லாத்தையும் விட அதிக அட்டாக்ஸும், இன்ஜுரீஸும் மனுஷங்களுக்கு ஆனது ஜீப்ராவாலன்னா, அப்ப யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுகிட்ட நம்ம போறது டேஞ்சரஸா தான் இருக்கும். ஸோ இந்த மாரி பல ரீசன்கள் இருக்குது. ஜீப்ரா ஏன் டேஞ்சரஸ்ன்னு சொல்ல. பட் ஒண்ணே ஒண்ணு நம்மளுக்கு என்ன கிளியரா புரியுதுன்னா, நேச்சர்ஸ் வே தான் எப்பயுமே சூப்பரானது. ஒரு உயிரினம் ஹெர்பிவோரஸாவே இருந்தாலும் அது டேஞ்சரஸா எவால்வ் ஆகியிருக்கு. ஏன்னா, அதுக்கு அந்த தேவை இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குதிரை ஆஃப்ரிக்காவோட சவானாஸ்ல வாழ்ந்திருக்கு காலங்காலமா. அங்க உலகத்தோட ரொம்ப பயங்கரமான பிரெடேட்டர்ஸான சிறுத்தை, சிங்கம், ஹைனாஸ்லாம் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட உயிரினங்கள் தினம் தினம் இந்த ஜீப்ராஸ வேட்டையாட முயற்சி பண்ணும்போது, காலப்போக்குல இந்த ஜீப்ராஸ் அதுங்களெல்லாம் அவுட் ஸ்மார்ட் பண்ணி இருந்தா தான் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அதனால ரொம்பவே டேஞ்சரஸா இதுங்களும் மாற வேண்டியது இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அதுங்க மாரியே குதிரைகள் இருந்தாலும், இந்த ஜீப்ராஸ் அதுங்கள விட ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஏன்னா காலம் அதுங்கள ஸ்ட்ராங்கரா இருக்கணும்னு ரெக்வயர் பண்ணியிருக்கு. இல்லன்னா அதுனால சர்வைவ் பண்ணவே முடியாது. ஜீப்ரா வந்து உயிர் பிழைக்கிறதுக்கு நெறைய டீம் ஸ்ட்ராட்டஜிஸ் கூட பயன்படுத்தும். இன்ஃபாக்ட் சிங்கங்கள்லாம் தொரத்தும்போது எப்பயுமே கும்பலா ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல கிட்டத்தட்ட 60லேருந்து 70 கிலோமீட்டர் வேகமா அதனால குதிரைகள் ஓடுற விஷயத்த ஹேலோப்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஹேலோ பண்ணி அதுங்களால ஓட முடியும். ஸோ அப்படி இருந்தும் அதையும் தாண்டி சிங்கம் கிட்ட வந்துச்சுன்னா, அதையே கொல்ற அளவுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதோட பின்கால்கள்ல வச்சிருக்கு. இவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கான உயிரினமா இருக்குல்ல. இத பத்தி இவ்ளோ விஷயங்கள இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, கீழ ஒரு கமெண்ட்ல சொல்லிட்டு ஒரு லைக் போடுங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கிளியரா தெரியும். இன்னும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் என்டர்டெய்னிங்காவும், நெறைய இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்துச்சுன்னா, 1 ஆர் 2 கமெண்ட்ஸ் கீழ பண்ணுங்க. அப்பதான் இந்த யூடியூப் நெறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்.